ஹலோ ஆல் வணக்கம். சேப்பாக்கில் வந்து இந்தியா சூப்பராக ஜெயிச்சுட்டு அடுத்து கான்பூர் போயிருக்காங்க. பீடாக் வெல்கம் டு த ஷோ. பங்களாதேஷ் 1-0 அப்படின்னு நீங்கள் முதல் நாளே சொல்லிட்டீங்க, அது நடந்துருச்சு. கான்பூர் டெஸ்ட் கிரீன் பார்க்கில் எப்போ ரொம்ப நாளாக யூபியில் வந்து அந்த லக்னோ ஏக்கனாலே ஆடிட்டு இருந்தாங்க. கிரீன் பார்க் கான்பூர் போயிருக்காங்க. வென்யூ கண்டிஷன் பிளேயிங் லெவன்லாம் சொல்லிட்டு 2-0 அப்படின்னு சொல்ல போறீங்களா, இல்லை எடுத்தோடனே அதிரடியாக தராலடியாக அதான் சொல்லிட்டு ஆரம்பி போறீங்களா? ஆரம்பிங்க. இல்ல 2-0 தான். பட் தெர் இஸ் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு பங்களாதேஷ். இப்ப இதுல வந்து இந்த இந்தியன் திங்க் டேங்கை நீங்க எப்படி பாராட்டணும்னா, இந்த கான்பூர்லயும் பேஸ் bowlers will come into the picture. இவங்க பார்த்து பார்த்து தான் வென்யூ செலக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரிப்பேரிங் ஃபார் தி டஃப் காம்படிஷன் அஹெட் இன் ஆஸ்திரேலியா. இப்போ அந்த ஸ்டாட்ஸை டிக் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே அதை எக்கோ பண்ணுவீங்க. இந்த கடைசி 5 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க. 2 டெஸ்ட் டிரா ஆயிருக்கு, இந்தியால டிரா ஆயிருக்கு பாத்துக்கோங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எந்த இன்னிங்ஸ் வருஷம் பீடாக் ட்ரா ஆனது? இப்போ 2021 தான் கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க. இப்போ வே பேக் நீங்க 5 டெஸ்ட்னா ம். ஒரு இந்த ஸ்பேன் ஆஃப் 13 வருஷம்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பெருசா வந்து என்ன சொல்றது, எதுவும் சொல்ற மாதிரி இல்ல உங்களுக்கு. இங்க வந்துட்டு நிறைய வந்து ரெகுலரா இங்க டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறது கிடையாது கான்பூர்ல. ஸோ அந்த 5 டெஸ்ட் மேட்ச்னாலே இட் கோஸ் பேக் டு 13 இயர்ஸ். ஸோ ஆமா அந்த ஆமா. இதுலயே நீங்க எடுக்கும் போதும் ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா 642 ஆல் அவுட். இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா இன் 2009. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 325 ஆல் அவுட், இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2008. ஹையஸ்ட் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 377 ஃபார் 5, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து 2016. ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் வந்து 236 ஆல் அவுட், நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா இன் 2016. ஹையஸ்ட் சேஸ் என்னன்னு கேக்குறீங்க, 64 ஃபார் 2, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2008. இப்ப நீங்க இதே மாதிரி உங்களுக்கும் சேம் கண்டிஷன்ஸ் இன் சென்னை. இப்ப இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 396, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 359, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 278, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 194. இன்னொன்னு இங்க கான்பூர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். டெஸ்ட் மேட்ச் நகரவே நகராது, அவ்வளவு சீக்கிரம் ரன் அடிக்க முடியாது. ஒரு 3 ரன் 3.2 ரன்ஸ்ல ஸ்னெயில்ஸ் பேஸ்ல போகும். அதே மாதிரி திருப்பி சென்னையில சொன்னா அதே தான் சொல்றேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், போத் இன்னிங்ஸ் இந்த 2-2.5 நாள் ஃபாஸ்ட் பவுலருக்கு கண்டிப்பா நியூ பால்ல உங்களுக்கு வந்து டெஃபினட்டா பர்ச்சேஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க நீங்க பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கன் சம்மரி வந்து சீமர்ஸ் 34% எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 66%. இந்தியால 34% அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்ப நீங்க இந்த ஃபைனலா பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் சேஸ் 64 for 2ன்றதுனால டெஃபினட்டா டீம் இன்னிங் த டாஸ் இஸ் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட். ஐ டோன்ட் நோ வாட் பங்களாதேஷ் இஸ் கோயிங் டு டூ. ஏன்னா சர்ப்ரைசிங்லி தி போல் ஃபர்ஸ்ட் இன்ட்டு. இப்ப இங்க வந்துட்டு இப்ப பிளேயிங் லெவன் பத்தி கேட்பீங்க நீங்க. நான் பிளேயிங் லெவன் போனதரையே அந்த ரிவ்யூலயே நம்ம சொல்லிட்டோம். அவங்க எப்படி போனோம் அப்படின்னா, they have to rest பும்ரா and bring தயால் இன். இப்ப இந்த டே 4 டே 5ல பயங்கரமா ஸ்பின்னர்ஸ் வந்து பிக்சருக்கு வருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க வந்துட்டு என்ன பாக்குறீங்க, the most important thing, the preparations what you are seeing is for பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. வேர் நீங்க 2 ஸ்பின்னர் ஆடுவீங்களான்றதே தெரியாது, அஸ்வின் அங்க ஆடுவாரு தெரியாதுங்கும் போது நீங்க குல்தீப் யாதவ் இங்க எடுத்துன்னு வர்றது, வாட் கைண்ட் ஆஃப் கெயின் இஸ் தட் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ இன் பிஜிடி அப்படின்னு என்ன பார்க்கும்போது ஒரு நாள் முன்னாடி டெஸ்ட் மேட்சை முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கலாம், அது மட்டும் தான் கேன். அது கரெக்ட். இப்ப நீங்க எப்படி பார்க்கணும்னா, யுவர் ஆல்மோஸ்ட் அஷ்யூர்ட் பிளேஸ் இன் த டபிள்யூடிசி ஃபைனல், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், அங்க போய் அவனை ஒரு அட்டி அடிக்கணும்னா அந்த ஐடியல் ப்ரிப்பரேஷன் இப்படிதான் இருக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிளேயிங் லெவன் எப்படி போவேன்னா, இந்தியா ஹஸ் டு கோ வித் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கில், கோலி, கேஎல் ராகுல், பண்ட், ஜடேஜா, அஸ்வின், ஆகாஷ் தீப், சிராஜ் அண்ட் யாஷ் தயால். பும்ராவை நான் ரெஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து எல்லாம் கேட்பாங்க, ஏன் சார் இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் கிரிக்கெட் ஆட வந்திருக்காரு, அதுக்குள்ள ரெஸ்ட்ன்றீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாட் இஸ் த கெயின் யூ ஆர் கோயிங் டு ஹேவ்? பும்ரா வில் பர்ஃபார்ம் இன் எனி வென்யூ, எனி கண்டிஷன் நானே அகேன்ஸ்ட் எனி கேக்குறேன், ஆப்பனன்ட்ஸ். நீங்க வேர்ல்டு கப் அப்ப பும்ரா ரெஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்ன பீடா இந்த டெஸ்ட் மேட்ச் அப்ப ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்களே, நானே கேக்குறேன்.
இல்ல வேர்ல்டு கப் போது பண்ணவே கூடாது, தலையில அடிச்சுட்டு என்ன பண்ணவே கூடாதுன்னு ஐபிஎல் போது ரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னா the reason being மும்பை இந்தியன்ஸ் அன்பார்ச்சுனேட்லி ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க பிளே ஆஃப்ஸ் போறதுக்கான சான்சஸே இல்ல அப்படிங்கும் போது அவுட் டு ரிசர்விங் ஃபார் த T20 வேர்ல்ட் கப் கருத்தால சொன்னேன் ஒழிய இப்ப ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் ஆடல ரஸ்டியா இருப்பாரு, இப்ப ஒரு டெஸ்ட் ஆடிட்டாரு, பெருசா வந்து உங்களுக்கு கேப்பும் கிடையாது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்டும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சது, கரெக்ட். செகண்ட் டெஸ்ட் வந்திருக்குங்க போது அதுக்கப்புறம் நியூசிலாண்டோட உங்களுக்கு சீரிஸ் இருக்கும்போது திருப்பி நியூசிலாண்டோட ஆட விடுங்க. I'm not saying that don't rest him and only bring him for border கவாஸ்கர்னு. நியூசிலாந்து டெஸ்ட் வருதுன்னா அதுல ஆட விடுங்க. இந்த டெஸ்ட் வந்துட்டு அவர் ரெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை பண்ணுவாங்களா பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப பங்களாதேஷ் வந்து எப்படி போவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு சேஞ்ச் பங்களாதேஷுக்கும் பண்ணுவேன் நானு. அதாவது இந்த தைஜுல் இஸ்லாம் ஆடுவாரா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்? அதான் நான் சொல்லணும்னு பார்த்தேன் இன் பிளேஸ் ஆஃப் நிஹாத் ராணா. ஏன்னா இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாருங்க 30 ஓவர்ல 2 மேடன் 131 ரன்ஸ் 1 விக்கெட். ஓகே, விக்கெட்டும் எடுக்கல, எக்கானமி மோர் தேன் 4. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாருங்க 40 ஓவர்ல 3 மேடன்ஸ் 197 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ். சோ உங்களுக்கு ஓவரால் எக்கானமி ஆஃப் க்ளோஸ் டு 4.5, 3 விக்கெட் எடுத்திருக்காங்க 70 ஓவர் போட்டு. நோ மேட்டர் வாட் த பிச் இஸ் கோயிங் டு அசிஸ்ட் ஏலியான் ஃபார் த சீமர்ஸ். ஆனா வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த சப்கான்டினென்ட் இதுல இந்தியாவை பேச வச்சு நீங்க த்ரெட்டன் பண்ண முடியுமா? முடியாது. ஸ்பின்னை வச்சு த்ரெட்டன் பண்ணிடுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விக்கு அதுக்கும் நான் பதில் சொல்றேன். ஸ்பின்னை வச்சு நீங்க த்ரெட்டன் பண்ண முடியாது. அன்பார்ச்சுனேட்லி மேதி ஹசான் மிராஸும் சரி, ஷக்கீப் அல் ஹசானும் சரி, தே நீடட் ரன்ஸ்ங்கும் போது they need another spinner to come in and bowl 20 overs for 52 runs that Taijul Islam can do. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு லெவலுக்கு மேல இந்தியா வந்துட்டு அட்டாக்கிங் மோட்ல போன அப்புறம் நீங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாம போச்சுங்கும் போது ஐ திங்க் தட் தே வில் கெட் இன் தைஜுல் இஸ்லாம். ஸோ தேர் பிளேயிங் லெவன் வில் பி ஜாயிர் ஹசான், ஷாத்மான் இஸ்லாம், ஷாண்டோ, மாமினுல் ஹக், முஷ்பிகுர் ரஹீம், ஷக்கீப் அல் ஹசான், லிட்டன் தாஸ், தஸ்கீன் அஹமத், ஹசான் மஹமூத் அண்ட் தைஜுல் இஸ்லாம். இப்படிதான் வந்து அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். மிராஸ் சொல்லிட்டீங்களா? மிராஸ் கண்டிப்பா ஆடுவார், மிராஸ் சொல்லிட்டேன். சோ உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு இந்த இதுலதான் வந்துட்டு அவங்க போவாங்க. ஒரே ஒரு சேஞ்ச் தான் வந்துட்டு கம் நிஹாத் ராணா வெளியில போயிட்டு தைஜுல் இஸ்லாம. இப்ப இங்க உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி. இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து ஒரு ஸ்ட்ரைக் போலர், ஆகாஷ் தீப் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை ரிலீஸ் பண்ணுவாரு. யாத்தால் கேன் ஆல்சோ ஸ்விங் த பால், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹசான் மஹமூத் வந்து இஸ் குவிக், பட் அந்த லெவல்ல இருக்கிற இன்னும் வந்துட்டு அந்த லெவலுக்கு வரல. தஸ்கீன் அஹமத் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலர், இஸ் காட் அ நேக் ஆஃப் பிக்கிங் அப் விக்கெட்ஸ். தேர்ட் சீமர் நாங்க ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸுங்கும் போது இந்த அஸ்வின் ஜடேஜா காம்பினேஷன் நம்பர் 1 இந்த வேர்ல்டு என்னை பொறுத்த வரைக்கும். They are already 2 spinners have struggled. The inclusion of Taijul Islam எந்த அளவுக்கு இது கொண்டு வரும்னு தெரியாது. பேட்டிங் லைனப் அப்படின்னு ஆனஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டன் தாஸ், இப்ப ஜாயிர் ஹசான், ஷாத்மான் இஸ்லாம், ஷாண்டோ, மாமினுல், முஷ்பிகுர், ஷக்கீப், உங்களுக்கு லிட்டன் தாஸ், இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன சொல்றது, திஸ் அ வெரி குட் பேட்டிங் லைனப். பட் அங்கேயும் பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஆல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ். ஜெய்ஸ்வால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா சிமெண்டட் இஸ் பிளேஸ். கில் லாஸ்ட் கேம் மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க போது ரோஹித், ஜெய்ஸ்வால், கில்லு, கோலி, ராகுல், பண்ட், ஜடேஜா, அஸ்வின் ஷோட் வாட் தே கேன் டூ அப்படிங்கிறதுனால இங்கேயும் வந்துட்டு தே வில் கோ வித் ஹேண்டி எட்ஜ் ஆஃப் 68-32. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடாக் இந்த தடவை வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, கான்பூர்ல கிரீன் பார்க்ல கிரீனா பண்ணிடுவாங்கன்றீங்களா? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க ரிசல்ட் நீங்களும் சொல்லிட்டீங்க, அதே தான் நானும் சொல்றேன். அப்படியே ஃபேண்டசி பிக் சொல்லிருங்க. திருப்பியும் தான் சொன்னேன், போன தடவை எடுத்தது அதே தான், இந்திரனையும் சந்திரனையும் தான் உங்களோட. என்ன பிரச்சனைனா ஃபேண்டசில யார கேப்டனா போடணும்ன்றதுதான், அஸ்வினையா ஜடேஜாவே அப்படின்றதுதான். அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பிச்சில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பவுன்ஸ் இருந்ததுன்னா ஓவர் ஸ்பின் போடுற போலரால தான் விக்கெட் எடுக்க முடியும். அப்படிங்கும் போது அஸ்வின் வில் ஹேவ் மோர் சான்சஸ் ஆஃப் பிக்கிங் விக்கெட் தேன் ஜடேஜா. அதனாலதான் வந்து அந்த ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் நான் சொன்னேன். அப்படிங்கும் போது யூ ராதர் வாண்ட் டு மேக் அஸ்வின் கேப்டன். ஏன்னா வந்துட்டு அவரும் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போடுவாரு, பேட்டிங்கும் ஆடுவாருன்றதுனால உங்களுக்கு யூ ராதர் வாண்ட் டு மேக் அஸ்வின் கேப்டன். ஸோ இப்போ இவங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா பும்ரா வந்து எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் பண்ணிடுவாருன்றதுனால ஐ ஒன்ட் பிக் ஹிம். அஸ்வின், ஜடேஜா, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கேஎல் ராகுல் டியூ, பெரிய அளவுல கேஎல் ராகுல் டியூ. ஸோ 3 பேர் இங்கேருந்து நான் எடுப்பேன்.
அதுக்கப்புறம் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ வில் டெஃபினெட்லி கோ வித் முஷ்ஃபிகுர் ரஹீம். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அகெயின் ஐ வில் கோ வித் ஷக்கீப் அல் ஹசான். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஷக்கீபோட ஃபார்ம் சரியில்லை, அது இது பர்ஃபார்ம் பண்ணல, அது இதுன்னு. பட் இட்ஸ் டூ குவாலிட்டி அ பிளேயர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டு பி லெஃப்ட் அவுட். ஸோ என்னோட பிக்ஸ் பாத்தீங்கன்னா முஷ்ஃபிகுர் ரஹீம், ஷக்கீப் அல் ஹசான், KL ராகுல், ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. நீங்க ரோஹித் சர்மாவோட ஆரம்பிச்சு முடிச்சிருங்க. நீங்க ஆசைப்படுறீங்க, அதுக்காக நான் ரோஹித் சர்மான்னு சொல்றேன். ஆனா நான் உண்மையிலுமே பீடா, நான் இந்த வாட்டி என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி இதுல நானுமே சில சமயம் என்ன பண்ணுவேன்னா, 20 விக்கெட் எப்படி இந்தியா எடுத்துருவாங்க. அப்ப அஸ்வின் ஜடேஜா போக இந்த சிராஜையும் ஆகாஷ் தீப்பையும் எடுத்துட்டோம்னா மொத்தமா எல்லா விக்கெட்டோடைய பாயிண்ட் வந்துடும் அப்படின்னு திங்க் பண்ணலாம். ஸோ சிராஜ், ஆகாஷ் தீப், நான் ஃபுல்லாவே இந்தியன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா விராட் கோலியும் சேர்த்து எடுத்துடுவேன், ரோஹித் சர்மாவும் சேர்த்து எடுத்துட்டு இந்த சைடு இந்த மிராஸ் மட்டும் எடுத்துக்குவேன். அப்படி இல்ல ஒரு சீமர் மாத்தி எடுத்துக்கலாம் அப்படின்னா சிராஜ் இல்ல ஆகாஷ் இப்ப டிராப் பண்ணிட்டு இந்த ஹசன் முகமது ஒரு ஓசி கிங் போயிட்டாங்க. நீங்க ஸோ அவர் அப்ரண்ட் ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி அதெல்லாம் நீங்க டெக்னிக்கலா சொல்றீங்க, கரெக்ட். ஆனா அந்த சிலருக்கு தான் விக்கெட் விழுகணும் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த அஜித் அகார்கர், ஷார்துல் தாக்கூர் அந்த வரிசையில ஹசன் முகமது விக்கெட் விழுகும் அவருக்கு. அதனால ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல அவரை எடுக்கலாம். ஸோ இதான் என்னோட பிக்ஸ். உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்னென்ன? சி பிச்சு வந்துட்டு அவங்க திருப்பியும் வந்துட்டு கொஞ்சம் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்த உடனே ஆடுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம பங்களாதேஷ் வின் த டாஸ், தே ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தியரி இஸ் கோயிங் டு பி த சேம் திங். இந்த 10-12 ஓவர் பல்ல கடிச்சுன்னு அவங்க ஆடிட்டு நியூ பால் அந்த ஃபிளட் கேட்ஸ் ஓபன் பண்ணாம விட்டுட்டு அஸ்வினை அவங்க அட்டாக் பண்றதுக்கு பார்க்கணும். அட்டாக்னா ஒன்னே ஒண்ணு எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அட்டாக்னா இறங்கி வந்து சுத்துறது கிடையாது. ஓகே, அவர் எப்படி செட் பண்றாரு பேட்ஸ்மேனை, அது எந்த மாதிரி ஓவர் ஸ்பின், என்ன ட்ரெஜெக்டரியில எங்கேருந்து போடுறாரு, ஸோ எந்த ஷாட் சேஃபா ஆடினா, இல்லைன்னா எந்த மாதிரி ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் டிஃபென்ஸ் ஆடுறதா, இல்ல சும்மா இறங்கி வந்து டிஃபென்ஸ் ஆடுறதா, அந்த மாதிரி யோசிச்சு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி அவரை நீங்க அடிக்கணுமே ஒழிய அட்டாக்கிங்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அட்டாக்கிங்னா ஒரு 4 சுத்து ஸ்பின்லாம் நீங்க 4 சுத்து சுத்துனீங்கன்னா காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க அதை பண்ணவே கூடாது. they have to strategically find a way how to not allow him to bowl the way he wanted. இன்னொன்னு சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், 3 பேர் ஃபீல்டர் அவரு லெக் ஸ்லிப், பேக்வர்ட் ஷாட் லெக் ஸ்லிப்ப வச்சு அவரை நீங்க போட விட்டீங்கன்னா உங்களை சாப்பிட்டுட்டு போயினே இருப்பாரு. உங்களுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும், அந்த அந்த லெக் ஸ்லிப்பை எடுக்கணும், ஷார்ட் லெக்கை எடுக்கணும். அது மாதிரி எடுக்கிற அளவுக்கு நீங்க என்ன ஷாட் எடுக்கணும்னு சொல்ல அவரை டிஃபென்சிவா தள்ளணும். டிஃபென்சிவா தள்ளுறதுதான் வந்து உங்களுக்கு அட்டாக்கிங். இதுவே ஒழிய இவங்க எல்லாம் வந்து தப்பா கான்செப்ட் இது பண்றாங்க. அட்டாக்கிங் இதுன்னு தட்ஸ் வாட் தே காட் டு டூ. ஏன்னா வந்து இந்தியா என்ன பண்ணணும் ஜெயிக்கிறதுக்குன்னு கேட்காதீங்க. பிகாஸ் இந்தியா really are the favorites to win. So let's always talk about what Bangladesh has got to do. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு இதுதான் பண்ணணும். The new ball they should go all out to pick up wickets to open the floodgates. நியூ பால்ல ரன்னு போனாலும் பரவாயில்ல, 10-12 ஓவர் நல்ல அட்டாக்கிங் லைன்ஸ் போட்டு போன தர மாதிரி அப்படி லக்கீலி ஒரு 2-3 விக்கெட் அவருக்கு விழுந்துச்சுன்னா ஸ்பின்னர்ஸை வச்சு ஸ்குவீஸ் பண்ணணும். ஸ்பின்னர்ஸ் வச்சு ஃபீல்ட ஒரு 3 பேரை பவுண்டரி லைன்ல வச்சுட்டு ரன்னே கொடுக்காம ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து இந்தியா விக்கெட் எடுக்கணும். இந்த தியரியை தான் பங்களாதேஷ் எடுக்கணுமே ஒழிய அவங்க என்ன பண்றாங்க, எடுத்தோடனே 2-3 அடி அடிச்சோன்னா டீப் ஸ்கோர்ல பின்னாடி போயிடுது, பாயிண்ட் பின்னாடி போயிடுது. ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு வேலைக்கே ஆகாது. நீங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல உடைச்சிட்டு அதுக்கப்புறம் ரன்னே கொடுக்காம இரிட்டேட் பண்ணி அவங்க ஒரு 90ல இருந்து 105 ஓவர் ஆட விட்டு அந்த 2.8 to 3.2 அந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு 300-310க்கு நீங்க ஆல் அவுட் பண்ணீங்கன்னா யூ காட் a massive chance if you bat sensibly the way I am saying. அப்படி இல்லைன்னா again it is going to be a one-way traffic. இந்தியா வந்து அதை தான் பண்ணணும். இந்த பிச்சும் வந்து அப்படிதான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இப்ப கான்பூர் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ரீசாந்த் எல்லாம் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு இங்கன்றதுனால தட் இஸ் ரீசன் தே ஹவ் சூஸ் திஸ். தி பிக் குடோஸ் டு பிசிசிஐ. பாப்போம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த டெஸ்ட் மேட்ச் போகுதுன்னு. வில் கம் பேக் அகைன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஆஃப்டர் த டெஸ்ட் மேட்ச் இஸ் ஓவர் and we will entertain you with your very own octopus for day one review. Until we come back, thanks a lot and bye bye.